ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவிஸ் சொல்லணும் விட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் கதை சொல்ல போகிற டாஸ்க் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த வீக்லி டாஸ்க்கும் முடிஞ்சுது. இந்த கதை சொல்ல போகிற டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு யாரோட கதை பெஸ்ட்டாக இருக்குது, யாரோட கதை ஒஸ்ட்டாக இருக்குது, யாரோட கதை முக்கியத்துவமே இல்லாமல் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பிக் பாஸ் கொடுக்கும்போது நிறைய சலசலப்புகள் வந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி விஜய், பார்வதி, திவாகர் அப்படின்றது இல்லை. இந்த வாட்டி ஓரளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி நல்லாவே இருந்துச்சு. ஆனால் திடீர்னு திவாகர் டென்ஷன் ஆவார்னு நினச்சி கூட பார்க்கல. திவாகர் டென்ஷன் ஆகிறதுல என்னங்க, அவர் எப்பயுமே ஆகிறது தானே அப்படி கேட்டிங்கன்னா விஜய் பார்வதி மேலே டென்ஷன் ஆகிட்டார். தூங்கின் போய் முக்கியத்துவம் இல்லாததில் போயிட்டு திவாகர் வந்துட்டு விஜய் பார்வதி சொல்லிட்டார். எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது, யாருமே விஜய் பார்வதி சொல்ல, விஜய் பார்வதி ஷாக் ஆகிறாங்க. என்ன நம்மள சொல்கிறாரு, என்னவா இருக்குன்னு ஒத்து கேட்டால், நீ முதல்ல உன்னோட கதையில் வந்து அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாத்தையும் சொன்னல, போலீஸாக இருக்கா அது இதுன்னு எல்லாமே சொன்னல, அட்வொகேட்டு அது இதுன்னு சொன்னல, நீ வந்து தாய்லாந்து ட்ரிப்புக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்கல, அதை சொல்லணுமா இல்லையா? நீ நான் வெரி டிசப்பாயின்மெண்ட் பார்வதி, நீ இப்படி பண்ணு நான் நினச்சி கூட பார்க்கலன்ட்டு. இல்லைண்ணே அது என்னென்ன இல்லை பாரு, நம்மளோட கதையை நம்ம தான் வந்து பிரபலப்படுத்தணும், எல்லாரும் வந்து சொல்லிட்டு போகிறாங்களா, இப்போ நீ மட்டும் அதை இது பண்ணாமல் இருக்க, நீ பண்ணியிருக்கணும் பாரு. நான் வந்து இப்போ நான் என்னோட இதை சொன்னேன்னா இல்லையா, மற்றவங்க சொல்கிறாங்களா பார்க்கக்கூடாது பாரு அப்படி இப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டப்பல. உடனே விஜய் பார்வதி இருந்துச்சு, அண்ணே நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு டப்பா செல்ஃப் டப்பா அடிக்க பிடிக்கலண்ணே அப்படின்னு. இல்லை பார்வதி அதெல்லாம் இல்லை, அவரு லபலபலமும் கத்துறாரு. திவாகர் கிட்ட இருக்கிற ஒரு விஷயம், ஒரு பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட் தான். அந்த பாயிண்ட்டை சொல்ல ஒரு 2 வாட்டி 3 வாட்டி சொல்லும்போது ஓகே கரெக்டு, 10 வாட்டி சொல்லும்போது ஓகே, 20 வாட்டி சொல்லும்போது ஓகே அப்படின்ற மாதிரி வந்துட்டு வெறுப்பேற்றுறாரு. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். பட் வேறு வழி கிடையாது, அவ்வளோதான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் விஜய் பார்வதி செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னடா இது நடக்குது, மனசு யாருமே குத்தாமல் இருக்கும்போது இவரு வந்து நம்மளை குத்திட்டாரு, இதை ஃபாலோ பண்ணி நம்ம எல்லோரும் நம்மளை குத்திட போகிறாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பதறிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த கதையில் எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அந்த கதைனா எந்த கதை சொல்லுவீங்க, அதேமாதிரி பிடிக்காத கதைனா எந்த கதையை சொல்லுவீங்க, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.